ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பேக்மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 32 minutes இருக்கு. இந்த படத்தை கோலம் மெக்காத்தி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சாம், ஆண்டோனியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கிட்ட வாழ்ந்துகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அங்கதான் இருக்காரு. அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா நீங்க வெளியே போய் காட்டுக்குள்ளலாம் போனீங்கன்னா பேக்மேன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வளர்க்குறாங்க பயத்தோட. நம்ம ஹீரோவும் பெரியவன் ஆயிடுறாரு, அவருக்கும் பசங்க இருக்கு. இப்போ அந்த பசங்களை தூக்கிறதுக்காக ஒரு நாள் பேக்மேன் வரான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஆனா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் சொல்லியிருக்காங்க. ஆனா படத்துல ஹாரர் எலிமெண்ட்ஸே வரல சுத்தமா. ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா அது ஹாரரா முடிஞ்சுதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி பேக்மேன் வர போர்ஷன்ஸ்ல அங்கங்க ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் ஓரளவு நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டுருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் பயங்கர ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த எண்டு வரைக்குமே ஏனோ தானன்னு போகுது. சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாரர் படத்துல ஹாரர் போர்ஷனே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்ப படம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.